Hello friends, welcome back to my channel. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்துட்டு என்னோட 11 month பேபியோட லஞ்ச் ரொட்டீன் தான் பார்க்க போறோம். சிம்பிளான ரெசிபி பார்க்கிறதுக்கு முன்னாடி Subscribe பண்ணாதவங்க ப்ளீஸ் Subscribe பண்ணிக்கோங்க. இதே மாதிரி என்னோட சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். லஞ்ச் வந்துட்டு பீன்ஸ் பிரிஞ்சால் ரைஸ் செய்ய போறேன். அதுக்காக கொஞ்சமா பிரிஞ்சால் கட் பண்ணி எடுத்துருக்கோம். கொஞ்சமா பீன்ஸ், கொஞ்சமா கருவேப்பிலை, ஒரு ஆஃப் சைஸ் டொமேட்டோ, கொஞ்சமா கொத்தமல்லி, ஒரு கொஞ்சமா வெங்காயம், பூண்டு. கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி கத்திரிக்காய் தான் நான் எடுத்திருக்கேன். 3 கத்திரிக்காய். அரிசி துவரம் பருப்பு ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கோம். ஒரு சின்ன சைஸ் குக்கரில் எண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சீரகம், ஒரு 4 பல்லு பூண்டு, கொஞ்சமாக வெங்காயம் கட் பண்ணி வச்சு வெங்காயம் சேர்த்துக்கலாம். லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சு ஒரு 1/2 டொமேட்டோ சேர்த்துக்கலாம். டொமேட்டோ எல்லாமே ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சு அந்த வெஜிடபிள்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். பிரிஞ்சால், அப்புறமா பீன்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப ஃப்ரை பண்ண வேண்டாம், லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சு அரிசியும் துவரம் பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து தேவையான அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்து தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். கொஞ்சமாக வந்து மஞ்சள்தூள், கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள். நம்ம பருப்பு எல்லாமே சேர்த்துனால கொஞ்சம் நல்லா டைஜஷன் ஆகும். அதுக்காக லைட்டாக வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். 1 year ப்ளஸ் பேபிஸாக இருந்தால் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. நான் வந்து சால்ட்டு சேர்க்கலை. கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்து பெப்பர் சேர்த்து எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 to 4 விசில்ஸ் வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸ்டீம் எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா வந்து குக்காக இருக்குது. மிக்சர் வச்சு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக வந்து மேஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோவா மேஷ் பண்ணுறதில்ல. நான் வந்து இப்போ வந்து பேபிக்கு வந்து 11 month ஆகுறதுனால நல்லா மேஷ் பண்ணுறதில்ல. அப்படியே தான் மேஷ் பண்ணி கொடுத்துட்றேன். இந்த அளவுக்கு வந்து நல்லா மேஷ் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ வந்து பிளேட்டில் வந்து எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா, ஃபுட் வந்து ரெடி ஆச்சு. இந்த மாதிரி செமி சாலிடாக வந்து மேஷ் பண்ணியிருக்கேன். இப்போ பேபிக்கு வந்து கொடுத்துடலாம். ஃபைனலாக வேணுன்னா கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் நல்லா இருக்கும். நான் வந்து நெய் சேர்த்துக்கல. லைட்டாக வந்து நான் ஸ்டார்டிங்கில் ஃப்ரை பண்ணும்போது எண்ணெய் ப்ளஸ் நெய் ரெண்டுமே சேர்த்துருக்கிறதுனால இப்போ நான் வந்து நெய் வந்து சேர்த்துக்கல. நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ பேபிக்கு வந்து கொடுத்துடலாம். பேபியும் வந்து ரெடியாக இருக்காங்க. ரொம்ப பசியோடு இருக்காங்க. எனக்கு ஃப்ரெஷ் ஃபுட்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி தண்ணி கொடுத்து வந்து ஃபுட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ ஃபுட்டு வந்து கொடுத்துடலாம். ஏசின லைட்டுగా వేసుకో. நம்ம பிரிஞ்சால் கொடுக்கறதுனால பேபிஸ்க்கு வந்து நிறைய ஃபைபர் இருக்குது. பேபிஸ் நல்லா டைஜஷன் ஆகும், நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் பிரிஞ்சால் கொடுக்கலாமா இல்லையான்னு சொல்லிட்டு. பேபிக்கு வந்து பிரிஞ்சால் கொடுக்கறதுனால பேபிஸ்க்கு வந்து போன் ஸ்ட்ராங்காக இருக்கும், மசில்ஸ், அப்புறமா பேபியோட டெவலப்மெண்ட்க்கு இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது பிரிஞ்சால் கொடுக்கறதுனால. வீக்லி ஒன்ஸ் ஆகுது நம்ம கத்திரிக்காய் வந்து பேபி ஃபுட்டில் வந்து சேர்த்து கொடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி பருப்பு எல்லாமே சேர்த்து நல்லா ப்ரோட்டீன் நல்லா கிடைக்கும். பேபிஸ்க்கு டெவலப்மெண்ட்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம இந்த சிம்பிளான ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி என்னோட சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. பாய், see you on next video guys.